அது ஒரு அழகான கடற்கரை கிராமம். கடற்கரையின் ஓரத்தில், அலைகள் அடிக்கடி மோதும் இடத்தில், நிறைய சிறிய பின்தங்கிய வீடுகள். கடல் அலை சத்தமும் உப்பு காற்று அடிக்கும் சுவர்களும் அவள் வாழ்க்கை மாதிரிதான் இருந்தது. அவள் பெயர் ஜோ. பள்ளியில் எப்போதும் முதல் மதிப்பெண், ஆசிரியர்களின் நம்பிக்கை, அம்மாவின் ஒரே பெருமை. வறுமை அவளோட நிழல் போல எப்போதும் கூடவே இருந்தது. அவள் ஒரே கனவு, நம் வறுமையை துரத்த வேண்டும் என்பதே. நன்றாகவே படித்தாள். அவள் படிக்கும் அதே வகுப்பில் விஜய் என்ற மாணவனுக்கு இவள் மேல் காதல் வந்தது. அவளை பார்க்கும்போது மட்டும் அவன் கண்கள் பேசும். இருவருமே காதலை மனசுக்குள்ளேயே வளர்த்து கொண்டார்கள். நோட்டு புத்தக இடைவெளியில் அந்த காதல் மௌனமா வளர்ந்தது. ஒரு நாள் வீட்டுக்கு தெரிந்தது. படிக்க வந்த பள்ளியில காதலா? வறுமையில் இருக்கும் நமக்கு இது தேவையா? கேள்விகள் மட்டும், பதில் எதுவும் இல்லை. அவள் அழுதாள். வீட்டின் நலனை நம்பி அவள் அவனிடம் இருந்து மௌனம் காத்தாள். விஜயிடம், வயது வரும் வரை காத்திருப்போம், அப்போதும் உனக்கு என்னிடம் காதல் இருந்தால் வீட்டுக்கு வந்து பேசு என்று கூறி அவனிடமிருந்து அன்று விடை பெற்றாள். அதுவே அவனிடம் பேசும் கடைசி பேச்சு என்று அப்போது அவளுக்கு தெரியாது. அவளுக்கோ அவன் என்றால் உயிர். தினமும் இரவில் அவனை நினைத்து கண்ணீர் விட்டாள். அவன் நினைவால் படிப்பிலும் அவளுக்கு கவனம் குறைந்தது. அவன் நினைத்தான், இவளுக்கு என்மேல் காதல் இல்லை. அந்த எண்ணத்தோடு அவள் மீது இருந்த காதலை மெதுவா குறைத்து கொண்டான். ஆண்டுகள் கடந்தன. கல்லூரி படிப்பை முடித்த அவள் அவனுக்காக காத்திருந்தாள். ஆனால் அவன் வேறொரு பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டான். அவள் குடும்பமும் அவளுக்கு வேறு திருமணம் செய்து வைத்தது. இன்று அவள் 2 குழந்தைகளுக்கு தாய். நன்றாக வாழ்ந்து வருகிறாள். ஆனாலும் இன்றும் அவளுக்கு அவனுடைய சிறு நினைவு உண்டு. அவள் குடும்பத்திற்காக தன் காதலை தியாகம் செய்தாள். கடற்கரையை பார்க்கும்போது அலைகள் மாதிரி ஒரு வலி வரும். சேராத காதல்தான், ஆனால் அந்த காதலின் வலி அவளுக்கு இறுதி மூச்சு உள்ளவரை இருக்கும்.